ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்ப்ராய்டரி கிளாசிக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டின் ஸ்டிச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டிச்சு கற்றுக்கிறதுக்காக ஒரு ரவுண்டும் ஒரு லீஃபும் நான் ஃபஸ்ட்டு பென்சிலை ட்ரா பண்ணிக்கிறேன். த்ரெட்டை வந்து த்ரீ லேயர்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நீடில் போட்டு என்நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ரவுண்டை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இதை சுற்றி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது போடலாம்லையும் போடலாம், பட் நம்மளுக்கு வந்து அந்த சாட்டின் ஸ்டிச்சோட ஒரு பஃபினஸ் வந்து கிடைக்காது. இப்போ பேக் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் சென்டர்ல இருந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த சைடு வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்டரில் கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சம் கூட கேப்பே தெரியக்கூடாது, அதே சமயத்தில் அந்த ரவுண்ட் ஷேப்பும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு லீஃபில் வந்து நான் வேறு டைப் ஆஃப் சாட்டின் வந்து போடுறேன். அந்த சாட்டின்லேயே வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணி போட போகிறோம் கிராஸாக. இப்போ பேக் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து 2ஆக வந்து கோடு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நான் இப்படி கிராஸாக வந்துட்டு லீஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சாட்டின் ஸ்டிச் வந்து போட்டு ஃபில் பண்ணணும். இந்த சாட்டின் ஸ்டிச்சை வந்து பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிசைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாட்டின் ஸ்டிச்சுக்கு நான் எடுத்துருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் டிசைன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் ஸ்டிச் வந்து அவுட்லைனில் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பெட்டல்ஸ்க்கு மட்டும் போட்டு காமிக்கிறேன். சேம் நான் 3 லேயர் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பெட்டல்ஸை ஃபில் பண்ணிடலாம். சேம் அதே மாதிரி நான் ஒரு 5 பார்ட்டிஷனாக வந்துட்டு ஸ்டிச் போட்டு பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரிச்சதுக்கு அப்புறமா சென்டரில் இருக்கிற இந்த கேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்படி ஃபில் பண்ணணும். இப்போ நம்மளோட 2 பெட்டலும் ஃபினிஷிங் லுக் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. 3 லேயர்ஸ் த்ரெட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்கும். 6 லேயர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ ஃபுல் ஃப்ளாருக்குமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்டெம் அண்ட் லீஃப்க்கு வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ இதோட ஸ்டெம்முக்கு பார்த்தீங்கன்னா நான் ரன்னிங் ஸ்டிச் தான் போட போகிறேன்.
இதோட லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா நான் சாட்டின் தான் போட போகிறேன். பட் இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி லீஃப் டிசைனுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டிச் சொல்லி தரும்போது ஒரு லீஃப் போட்டோம் பார்த்தீங்களா, அது பெரிய லீஃப் மாதிரி வரும்ல டிசைன். ஸோ அதுக்கு தான் வந்து அது பார்ட்டிஷன் பண்ணி போட்டேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து நான் எல்லா ஸ்டெம் அண்ட் லீஃப்க்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்லுக் காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் லுக் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள்.